ஃபர்ஸ்ட் வேர்ல்டு புவர், உலகத்தோட முதல் ஏழை. பணத்தை பற்றி விவாதிக்கும் போது முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, வசதி மற்றும் ஏழ்மை அப்படிங்கிறது உலகத்தோட முதல் ஏழை மற்றும் உலகத்தோட மூன்றாம் ஏழைக்கு இடையில இருக்கும் வேறுபாடு தான். ஓடுற தண்ணிக்கு 30 மைல்கள் நடக்க வேண்டிய அவசியமில்லாத குடும்பத்தில் பிறந்ததை நான் பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். தடுப்பூசிகள், சுத்திகரிப்பு, நல்ல ஆரோக்கிய நலத்திட்டம், எனக்குன்னு சில சொத்துகள், உலகம் முழுவதும் இருக்கும் தகவலை இன்டர்நெட் என்னும் அற்புதமான கண்டுபிடிப்பு மூலமா தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு, இதெல்லாம் கிடைச்சது நான் செஞ்ச அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். இப்படி அற்புதமான வாய்ப்புகளையும் நல்ல குடும்பத்துல பிறந்த அதிர்ஷ்டத்தையும் நல்ல சமூகம் மற்றும் அரசாங்கத்தோட வாழ்க்கை நடத்தும் இந்த பொன்னான வாய்ப்பை நொந்து அதை புகார் செஞ்சா நான் எவ்வளோ பெரிய பாவியா இருப்பேன். வாய்ப்புகளே இல்லைன்னு புலம்புறது எவ்வளோ பெரிய அசிங்கமா இருக்கும். என்னோட ஏழ்மையான காலங்கள்ல பல நாட்கள் முன்னாடி சொன்ன விஷயங்களை பத்தி புகார் செஞ்சிருக்கேன். நீங்களும் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வகையான குணம் வசதியை விரட்டும். நாம எல்லாருமே சமமா பிறந்தவங்கிறது உண்மை இல்லை. மூன்றாம் உலகத்துல எல்லா பகுதியும் வளர்ந்த நாடாக மாறினாலும் மக்கள் அதீத ஏழ்மையில பிறக்கிறது அவங்க தப்போ அல்லது அவங்க சாய்ஸோ கிடையாது. அவங்க தலையில அடிப்படை மனித வசதிகள் இல்லாம முதல் உலகத்துல நாம அனுபவிக்கும் இலவச தகவல்களை ஆன்லைன்ல அணுகுவதற்கான போதிய கல்வி சார்ந்த கருவிகள் கூட இல்லாம இருக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு. இருப்பினும் மற்ற எல்லாரும், நீங்க, நான், அப்புறம் நமக்கு தெரிஞ்ச பெரும்பாலான மக்கள் சமமான மற்றும் ஏராளமான வாய்ப்புகளுடன் பிறந்தவங்களா தான் இருக்காங்க. பாதுகாப்பு அப்புறம் வசதிகள் மட்டும் இல்லாம நம்ம கிட்ட வைஃபை இருக்கிற வரை சுய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தக்கூடிய வரம்பற்ற அளவிலான தகவல்களை இணையம் மூலமா இலவசமா பார்க்கறதுக்கான அனுகூலம் இருக்கு. இந்த ஆடியோ புத்தகத்து மூலமா ஏழ்மையானவர்கள் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி பேசப்படும். மேலும் அது முதல் உலக ஏழைகளை பற்றியது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அத்தகைய அதிர்ஷ்டம் வாய்ந்த நாம நமக்கு கிடைக்கிற வரம்பில்லாத வாய்ப்புகளை நியாயமான வாய்ப்புகள் இல்லாம மூன்றாம் உலகத்துல இருக்கிறவங்களோட பகிர்ந்துக்க முடியும், பகிர்ந்துக்கணும். நாம நினைச்சா நம்மளால அவங்களுக்கு உதவ முடியும். நாம பெரிய பணக்காரங்களா ஆகி அந்த செல்வங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறதுனால நாமளே நமக்குள்ள சம உரிமையை வழங்கிக்கலாம். இந்த ஆடியோ புத்தகம் உங்ககிட்ட பணம் இருக்கும்போது அதை எப்படி பொறுப்பா பயன்படுத்துறது அப்படிங்கிற முக்கியத்துவத்தை விளக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய சம்பாதிக்கணும். அதனால நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் சொன்ன அறிவுரையை கவனியுங்க. நீங்க ஏழையா பிறக்கிறது உங்க தப்பு இல்லை, ஆனா நீங்க ஏழையா சாகிறது உங்க தப்பு தான். பில் கேட்ஸ். The land of free market and opportunity. இலவச மார்க்கெட் மற்றும் வாய்ப்புகளை வழங்கும் அற்புத பூமி. வளர்ச்சி அடைந்த உலகத்திலையும் அதிக மூலதனம் இருக்கிற சமூகங்கள்லையும் நான் எதை வினைத்திறன் மிக்க நாணய முறைமைன்னு நினைக்கிறேனோ அது இருக்கு. அதுதான் வளர்ச்சி மற்றும் லாபத்தை அதிகரிக்கும் நிலைகள்ல உங்க சொந்த என்டர்பிரைஸை அமைக்கிறதுக்கான நியாயமான போட்டியை உருவாக்குது. மார்க்சியர்கள் இந்த பார்வைக்கு சவாலா இருப்பாங்களாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா தீவிர சமதர்மவாதியா இருக்கிறவங்க கூட என்னோட தான் நிற்பாங்கன்னு நான் அவங்களுக்கு சவால் விடுறேன். பெரும்பாலான மக்கள் நேரங்கள் மோசமா இருக்குன்னு புகார் செய்யறது உண்டு. சிஸ்டம் நியாயமா இல்லைன்னு சொல்றது உண்டு. இது சரியான நேரம் இல்லை அல்லது அதிக ஆபத்து இருக்கு அப்படின்னும் சொல்றது உண்டு. அவங்க அவங்களோட சொந்த நிறுவனத்தை அமைக்கவோ அல்லது அதிக பணம் சம்பாதிக்கவோ முடியாததற்கு வரிகள், பேராசை கொண்ட நிறுவனங்கள், தொழிலதிபர்கள் மற்றும் பிற வெளிப்புற காரணிகளை தான் மேற்கோள் காட்டுறாங்க. நாம கொண்டாடும் என்னை வளர்த்த நான் நன்றியுணர்வோடு இருக்கும் சுதந்திர சந்தை என்பது தனிப்பட்ட நபர் நடத்தும் வணிகங்களுக்கு இடையில கட்டுப்பாடில்லாத போட்டிக்கான விலைகளை தீர்மானிக்கும் பொருளாதார அமைப்பு. வாங்குபவர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் செயல்படுத்தப்பட்டு ஊக்கத்தொகையும் அவங்களுக்கு வழங்கப்படுது. எந்த ஒரு இடையூறும் இல்லாம அவங்களுக்கு டீல்களை முடிக்கணும். குறிப்பா தேவை மற்றும் வளங்களுக்கான நிர்பந்தம் இல்லாம நியாயமான ஒழுங்குமுறையை கடைபிடிக்கணும். வணிகர்களுக்கு சுதந்திர சந்தை தேவை மட்டுமில்ல, அவங்க அதை கொண்டாடவும் செய்யறாங்க. அதனால அதன் மூலமா அவங்க சம்பாதிக்கும் லாபங்கள்ல எந்த கட்டுப்பாடோ வரி விலக்கு மீட்போ இல்லை. தேவை மற்றும் வளங்களுக்கு ஏற்ப விலைகளும் தானே ஒழுங்குபடுத்தப்படும்.
தற்போதைய தேவைக்கு ஏற்ப விலை ஏற்ற இறக்கமும் இருக்கும். சுதந்திர சந்தை, இலவச விலை அமைப்பு அப்படிங்கிறது உலகம் முழுசா இருக்கும் பொருட்களை நுகர்வோருக்கும் உங்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்கும். சுதந்திர சந்தை இல்லாம உங்களால நுகர்வு பொருட்கள் அல்லது கமோடிட்டிஸை உங்களால அணுக முடியாது. அல்லது ஒருவேளை நியாயமில்லாத போட்டி, நியாயமில்லாத மார்க்கெட்டுகள், தனி உரிமைகள், சர்வாதிகாரங்கள் அல்லது மற்ற இலவசமில்லாத மார்க்கெட் நிலைகள்ல 1 லிட்டர் பால் வாங்க கூட நீங்க 97 பவுண்டு செலுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். நுகர்வோரோட எதிர்கால ஆசைகளை விற்பதற்கு, பூர்த்தி செய்வதற்கு வளங்களை ஒதுக்குவதற்கான நேரம், மூலதனம் மற்றும் வேலையிலிருந்து பாதுகாப்பான வருவாய் மற்றும் இழப்பு ஆகியவற்றை பணயம் வைக்கும் தொழில் முனைவோருக்கு சுதந்திர சந்தை மிகப்பெரிய சாத்தியமான வாய்ப்பை வழங்குது. சுதந்திர சந்தை ஒரு நியாயமான போட்டியை உருவாக்குது. இது நுகர்வோருக்கு முடிந்த அளவு திறம்பட நன்மையை வழங்குது. சேமிப்புகளும் முதலீடுகளும் அவங்களோட பொருட்களோட மூலதனத்தை வளர்க்கவும், செயல்திறனை பெருக்கவும், ஊழியர்களுடைய கூலியை அதிகரிக்கவும் உதவுது. அதோட அவங்களோட வாழ்வாதாரத்தோட தரமும் அதிகரிக்குது. இந்த சுதந்திர போட்டி நிறைந்த சந்தை தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை, அதாவது இன்னோவேஷனை தூண்டுவதோட தக்க பரிசுகளையும் வழங்குது. ஒரு இன்னோவேட்டர் அப்படிங்கிறவரு தான் நுகர்வோருக்கு தேவையானவற்றை வழங்கி திருப்திப்படுத்தக்கூடிய ஆரம்பமா இருக்காரு. வழங்குதலை விட அதிகமா அவரோட தேவையை பூர்த்தி செய்யறாரு. இதுதான் போட்டியை ஏற்படுத்துது. அதே மாதிரி நியாயத்தன்மையையும் சமப்படுத்துது. லாபத்தையும் விலையையும் சுய ஆர்வத்தை சமப்படுத்துறதுக்கும் நுகர்வோருக்கு சேவை செய்யவும் குறையும். சுதந்திர சந்தை சரியான போட்டி மற்றும் மற்ற நாணய மற்றும் பொருளாதார கருத்தாக்கங்களை பத்தி பிரிவு 4ல சொல்றேன். இது எதுவுமே 3ஆம் உலகம், சர்வாதிகாரம், கம்யூனிஸ்ட் சமூகங்கள், குறைந்த வளர்ச்சியுடைய அரசாங்கம் கொண்ட நாடுகள். முன்பு வேலை பார்த்த நிறுவனம், அதாவது உங்க முதலாளி ஒரு சர்வாதிகாரியா இருந்திருக்கக்கூடிய இடம் கண்டிப்பா என்னையும் அப்படி நினைச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. போன்றவைக்கு பக்கத்துல கூட போறதில்ல. இதுக்கு தான் நான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கிற மாதிரி, நாம வாய்ப்புகள் ஏராளமா கொட்டி கிடக்கும் சமூகத்திலையும் பூமியிலையும் வாழறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதனால இந்த மாதிரி காரணங்களும் புகார்களும் சொல்றத நிறுத்திட்டு வெளியில வாங்க. வாடிக்கையாளர்களுக்கு, கிளையண்ட்டுகளுக்கு, நுகர்வோருக்கு செல்வத்தை தேடி தருவதை விட அதிக மதிப்பையும் வழங்கவும், சிறந்த பொருட்களையும் சேவைகளையும் நியாயமான லாபத்தொகை இருக்கிற மாதிரி உருவாக்கி கொட்டி கிடக்கும் அவற்றை விற்பனை செய்திருங்க. வாட் இஸ் மணி? பணம் அப்படின்னா என்ன? பணம் அப்படிங்கிற பிரிவில் நாம பணத்தை பத்தின புது கான்செப்ட், நம்பிக்கை, சிஸ்டம் மற்றும் தத்துவத்தை பார்ப்போம். வரலாறு முழுவதிலும் பேசப்பட்ட கோடீஸ்வரர்கள் எல்லாருக்கும் அவங்க செல்வத்தை பெருக்கி தக்க வச்சுக்கிட்ட வழியில 3 விஷயம் ஒரே மாதிரி இருக்கு. அதுல ஒண்ணு, பணம்னா உண்மையிலேயே என்ன மற்றும் என்ன இல்லை. அவங்கள பணத்தை நோக்கி வளர்க்கப்பட்ட விதத்தினால அவங்களுக்கு அதன் மேல இருந்த நோக்கம், அவங்க மதம், கலாச்சாரத்தோட நம்பிக்கை, அவமானம், குற்ற உணர்ச்சி அப்படின்னு எல்லா உணர்வுகளையும் அவங்களால கடந்து வர முடிஞ்சிருக்கு. இந்த ஆடியோ புத்தகத்தின் குறிக்கோள்கள்ல உங்களுக்கு இந்த நோக்கத்தை தெளிவுபடுத்துவதும் ஒண்ணு. ஏன்னா உங்களுக்கு பணம் அப்படின்னா என்னங்கிறது உண்மையிலேயே தெரிஞ்சா, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளா குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் உங்களாலையும் மைனஸ்ல இருந்து டெலிஃபோன் நம்பர் எண்ணிக்கை மாதிரி கோடிக்கணக்கான பணத்தையும் செல்வங்களையும் குவிக்க முடியும். இந்த ஆடியோ புத்தகம் பணம்னா அதோட உண்மையான, துல்லியமான, ஆழ்ந்த புரிதலை வழங்குது. அதோட நோக்கம், வரலாறு, அதற்கு பின்னணியில இருக்கிற அமைப்பு, அதை ஆளும் இயற்கையான பொருளாதார சட்டங்கள், அது எப்படி வருது, செயல்படுது, அப்புறம் அதிகம் சம்பாதிக்கணும், அதிகம் வளரணும், அதிகம் கொடுக்கணும் அப்படிங்கிற அறிவை பெறத்துக்கும் உதவுது. நீங்க பொருட்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையில இருக்கிற சம்பந்தத்தை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. ஈர்ப்பு மற்றும் செயல்பாடு பத்தியும் உங்களுக்கு புரியும். பணம் பத்தின தத்துவ மனநிலை, திறன், உணர்ச்சி போன்றவைகளை மீட்டெடுத்து அதை மறுபிரசுரம் செய்யும். இதுவே உங்க வாழ்க்கையுடைய உயரிய நோக்கம் மற்றும் பார்வையை நோக்கி நீங்க வாழறதுக்கு உதவுற நாணயவியல் தத்துவம். பணத்தை எரிபொருளாகவும் நன்மை பயக்கும் உந்துதல் சக்தியாகவும் பயன்படுத்தி உங்களோட நியாயமான லாபத்தை பெற்று நீடித்த வேறுபாடு மற்றும் பாரம்பரியத்தை உருவாக்குங்க. நாம எல்லார்கிட்டையும் பணத்தை பத்தி வேரூன்றி ஆழமா இருக்கிற நம்பிக்கைகள் இருக்கு.
நாம் வளரும்போது நம்மளை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் நம்மளை ஈர்த்திருக்கலாம். இதுவே பணம் மற்றும் செல்வத்தை பற்றின நம்மளோட உலக பார்வை, அதாவது நம்மக்கிட்ட எவ்வளவு இருக்கு, எவ்வளவு தேவைப்படுது, மதிப்பிடப்படும் சொத்து, பெற வேண்டியது அப்படிங்கிறத செதுக்கி இருக்கும். இந்த ஆடியோ புத்தகம் எல்லா கட்டுக்கதைகளையும், பொய்களையும், சோடிப்புகளையும், தவறான கருத்துக்களையும், மறைக்கப்பட்ட ரகசியங்களையும், வடிவமைப்பையும், ஒரு பக்க தவறான எண்ணங்களையும், செல்வம் மற்றும் பணத்தை பற்றி நீங்கள் கேட்காம உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கும் எல்லா நம்பிக்கைகளுக்கும் எதிரான கேள்விகளையும் வழங்கி ஒரு தெளிவு பிறக்க செய்யும். பணம் அப்படிங்கிற ஆடியோ புத்தகம் அதிகம் சம்பாதிக்கணும், அதிகம் வளரணும், அதிகம் கொடுக்கணும் அப்படிங்கிற சிறந்த நன்மைகளை தனிப்பட்ட முறையிலையும் உலக அளவுலையும் நல்ல முறையில் விளக்குற புத்தகம். பணம் அப்படிங்கிறது செல்வத்தின் நன்மைகளை சிறந்த முறையில் விளக்கும் ஆடியோ புத்தகம். பணம்ங்கிறது மோசமானது, நியாயமற்றதுன்னு மீடியா ஏற்படுத்தி இருக்கிற ஒரு பக்க பார்வைக்கு எதிரான கேள்விகளை கொண்டிருக்கும் ஆடியோ புத்தகம் இது. தொடக்கநிலை வணிகம், அதாவது ஸ்டார்ட் அப்ஸ், ஸ்கேல் அப்ஸ், அப்புறம் காப்பப்ஸோட அதற்கான தகுந்த ஆதாரங்களும் நிஜ உலக பயன்பாடுகளும் விளக்கப்படும். ஒருவேளை நீங்கள் 5 நிமிஷத்தில் அதிவிரைவாக பணக்காரர் ஆகலாம் அப்படிங்கிறத தேடுறீங்கன்னா மன்னிக்கணும், நீங்கள் தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஒருவேளை நீடிச்சு நிலைக்காத பிரமிட் உச்சியில் உட்கார வைக்கிற அளவிற்கு பணம் சம்பாதிக்கும் பெரும் மாற்றத்துக்கான திட்டம் அல்லது ஸ்கேம் வேணும்னா இந்த ஆடியோ புத்தகத்தை கேட்டு நேரம் வரையும் செய்யாதீங்க. இந்த ஆடியோ புத்தகம் பெக் இட், பாரோ இட், ஸ்டீல் இட் கிடையாது. இப்படியெல்லாம் நான் அதை ட்ரேட்மார்க் செய்யணுமா? சரி, அப்படின்னா நீங்கள் விரைவாக போதிய கால இடைவெளியில் பணக்காரராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நிலையான, அளவிடக்கூடிய மற்றும் யதார்த்தமாக அடையக்கூடிய பரந்த மற்றும் நீடித்த செல்வத்தை, பணத்தை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் தேர்வு செஞ்சிருக்கிறது சரியான ஆடியோ புத்தகம். நமது புத்தகம் மூலமான சந்திப்பை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப பிரபலமாக இருக்கும் நம்பிக்கைக்கு முரண்பாடா நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டே பணம் சம்பாதிக்கலாம். நீங்கள் பணம் சம்பாதிச்சுக்கிட்டே சிறந்த நபராகவும், பெற்றோராகவும், வாழ்க்கை துணையாகவும் இருக்கலாம். நீங்கள் பணம் சம்பாதிச்சுக்கிட்டே பெரும் வேறுபாட்டை ஏற்படுத்தலாம். சொல்லப்போனால் இதுக்குன்னே ஒரு தனி அத்தியாயம் இருக்கு. இந்த ஆடியோ புத்தகம் ஒரு நரகத்தில் லாபம் சம்பாதித்து சொர்க்கம் செல்வது எப்படி அப்படிங்கிறத காட்டும். வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மணி, த புக். பணம் அப்படிங்கிற இந்த ஆடியோ புத்தகத்திலிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த ஆடியோ புத்தகத்தில் நாங்கள் உங்களுக்கு பணம் சம்பாதிச்சுக்கிட்டே எப்படி வேறுபாட்டையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பரிந்துரை செய்ய போகிறதோட நிரூபிக்கவும் போகிறோம். உங்களோட சொந்த தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கிட்டே எப்படி அடுத்தவங்க தேவைகளையும் திறம்பட பூர்த்தி செய்யறதுன்னு பார்ப்போம். அதோட அளவிடக்கூடிய மற்றும் நிலையான செல்வத்திற்கான சுயநலம் மற்றும் தன்னலமற்ற தன்மையையும் நீங்கள் சமநிலைப்படுத்தலாம். பணத்தை ஒருதலை காதலா பார்க்காம நீங்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் பணத்தை திருமணம் செய்து கொண்டு அதோட மகிழ்ச்சியாக வாழலாம். இது மந்திரங்கள், உறுதிமொழிகள், ஸ்லோகங்கள், அப்புறம் தட்டி ஆன்மீக ஒளி எழுப்புதல் மாதிரியான ஒரு சுய உதவி புத்தகம் இல்லை. ஆனால் ஈர்ப்பு மற்றும் செயல் இரண்டையும் தழுவி ஆன்மீக மற்றும் பௌதிகத்தை எவ்வாறு நெறிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான சமநிலையான பார்வையை கொண்ட ஆடியோ புத்தகம். இது 1906 இருந்த பொருளாதார கோட்பாட்டை விளக்குற மற்றொரு கடினமான பாடப்புத்தகம் இல்லை. அதுக்குன்னு என்னை விட சிறந்த பொருளாதார வல்லுநர்கள் இருக்காங்க. இது நாம வாழுற உலக நிர்வகிக்கும் மிகவும் பொருத்தமான பொருளாதாரம், நிதி கருத்துக்கள், சட்டங்கள், அப்புறம் அதுல இருந்தெல்லாம் எப்படி அதிகபட்ச நிலையான லாபம் மற்றும் பங்களிப்புக்கு பயன்படுத்துறதுங்கிறத பத்தி ஒரு மேற்பார்வையை வழங்கக்கூடிய புத்தகம். இது பொருளாதாரம், ஏற்றம், வீழ்ச்சி, சரிவு, சுழற்சி பிரச்சனைகளுக்கு சுய தீர்க்க தரிசனம் சொல்லும் சிகிச்சைகள் பற்றி குறை கூறும் புத்தகம் இல்லை. ஏன்னா யூட்டோபிக் சமநிலையை, அதாவது யூட்டோபிக் ஈக்குவிலிபிரியத்தை தேடி நாம் அங்கேயே இருக்கலான்னு நினைக்கிறது எனக்கு கற்பனையாக தெரியுது. ஆனால் எந்த ஒரு பொருளாதாரத்திலையும், வரலாற்றுலையும், எதிர்காலத்திலையும் சமநிலையின்மை மற்றும் எப்போதும் நகரும் உள்ளே வெளியே மாற்றங்கள் எவ்வாறு நடக்குங்கிறத இந்த ஆடியோ புத்தகம் சொல்லும். என்னை பொறுத்தவரை மாற்ற முடியாததை மாற்ற முயற்சிப்பது பயனற்றது. ஆனால்
உள்ளூர் மற்றும் உலகளாவிய செல்வத்திற்காக தற்போதுள்ள அமைப்புகளை பயன்படுத்த பொருளாதார மற்றும் உலகளாவிய சட்டங்களை பின்பற்றுவது சுறுசுறுப்பானது மற்றும் பயனுள்ளது. நீங்கள் அலைகளை மாற்ற முயற்சிக்காதீங்க. உங்கள் அமைப்பை அதற்கேற்ற மாதிரி நீங்க சரி செய்யறது பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். பொருளாதாரம் மற்றும் சமூக நிலப்பரப்புகள் உருவாகும் போது எந்த ஒரு ஆர்வத்தையும் தொழிலையும் அதன் தற்போதைய வடிவத்துல பணமாக்கவும் அளவிடவும் உதவும் ஒரு வடிவமைக்கக்கூடிய பண மாதிரியை தான் நாம இந்த ஆடியோ புத்தகத்துல கொடுத்துருக்கோம். வணிகம் மற்றும் வேலை, குடும்பம் மற்றும் குழந்தைகள், ஆர்வங்கள் போன்றவற்றை கட்டுப்படுத்தவும் சமநிலைப்படுத்தவும் உங்கள் நிபந்தனைகளின்படி சமூகத்துக்கு திருப்பிக் கொடுப்பதன் மூலம் வேறுபாட்டை ஏற்படுத்தவும் பல தசாப்தங்களுக்கு பிறகு திருப்தி அடையாம அல்லது தியாகம் செய்யாம வித்தியாசத்தை ஏற்படுத்துவதையும் நீங்க எதிர்பார்க்கலாம். நீங்கள் விரும்புவதையும் நேசிப்பதையும் நீங்கள் செய்ய முடியும். உங்கள் ஆர்வத்தை உங்கள் தொழிலுடனும் உங்கள் வேலையை உங்கள் விடுமுறையுடனும் இணைத்திடலாம். அதே நேரத்தில் ஏராளமான லாபம் மற்றும் பெரும் வித்தியாசத்தையும் ஏற்படுத்தலாம். என்னை அறிந்த எல்லோருக்குமே தெரியும், நான் மனசுக்குள் எதையும் வைத்திருக்க மாட்டேன். எல்லோரும் சொல்ல விரும்புவதை உண்மையில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத யாராவது ஒருத்தர் கண்டிப்பா சொல்லணும். ஆனால் பணத்தை பற்றி சொல்ல யாரும் துணியறது இல்லை, சொல்லவும் மாட்டாங்க. இம்மாதிரியான வண்ணம் கலந்த மொழி உங்களை புண்படுத்துதுன்னா அப்பட்டமான இந்த நிதர்சன உண்மையும் கபடமற்ற உண்மையும் உங்களை வருத்தமடைய செய்தால், இந்த சவாலான பேச்சு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினா உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. எந்த நடவடிக்கையும் எடுக்காம எந்த மாற்றமும் செய்ய முனையாம நீங்க ஒரு சிறிய ஆடியோ புத்தகத்தை கேட்க, நல்ல எளிதான வாசிப்பை கேட்க ஆசைப்படுறவங்கன்னா மன்னிக்கணும், நீங்க தவறான புத்தகத்தை தேர்வு செஞ்சிருக்கீங்க. முழிச்சுக்கோங்க, கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இது கடினமான பயணமா இருக்கும். கவலைப்படாதீங்க, கடைசி வரை வழிகாட்ட உங்க கூட நான் இருக்கேன்.